சரிகமப சீனியர் சீசன் 4ல வந்துட்டு டெடிகேஷன் ரவுண்ட் தான் நடந்திருந்தது. இந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல வந்துட்டு நடந்து முடிந்த வாரங்கள்ல சிலருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். எல்லாருமே வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து வருகின்ற வாரமுமே வந்துட்டு இந்த ஒரு சுற்று தான் நடக்க இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் வந்துட்டு நடந்து முடிந்த வாரங்கள்ல வந்து பாடாததால, அடுத்த வாரமே வந்துட்டு இந்த ஒரு சுற்றத்தான் வந்து வைக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது இதற்கான ப்ரோமோ எல்லாம் வந்துட்டு வெளியாகி இருக்குது. முழுக்க முழுக்க சரண்குமாரோட பாடல பற்றி ஒரு ப்ரோமோ வந்துட்டு வெளியாகி இருந்தது. உண்மையாகவே வந்துட்டு ரொம்பவே எமோஷனலான ஒரு ப்ரோமோவாக தான் இந்த ஒரு ப்ரோமோ வந்துட்டு வந்திருக்குது. அப்படி அந்த ப்ரோமோல என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பாடல் பாடியிருக்கிறாரு, என்ன கமெண்ட் வாங்கியிருக்கிறாரு என்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. டெடிகேஷன் ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளுடைய சரண்குமார் வந்து தன்னுடைய அம்மாவுக்காக தான் வந்துட்டு டெடிகேட் பண்ணியிருக்காரு. என்ன பாடல் படிச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா, ராம் திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையமைப்புல அழகான ஒரு பாடல் ஆராரிராரோ நான் இங்கு பாட தாயினை கணுரன் என்ற பாடலை தான் அவ்வளவு ஃபீல் பண்ணி பாடியிருப்பாரு. இவரோட பாடலை கேட்டு ஒட்டுமொத்த சரிகமபா டீமுமே வந்துட்டு கண்கலங்கி இருப்பாங்க. எல்லாருமே ஆழ்ந்திருப்பாங்க. அந்த அளவு ஃபீல் பண்ணி உருக்கமாகவே இந்த ஒரு பாடலை பாடியிருப்பாரு. தன்னுடைய தாய் போல நினைக்கக்கூடிய தன்னுடைய தங்கையை தான் வந்துட்டு அந்த ஒரு சிம்மாசனத்துல உட்கார வச்சு இந்த பாடலை பாடியிருப்பாரு. இந்த பாடலை பாடி முடிச்சதுக்கு அப்புறமாக வந்துட்டு இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு ரொம்பவே எமோஷனலாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அவ்வளவு ஃபீல் பண்ணி எல்லாருமே கண்கலங்கி இருப்பாங்க. அப்படி அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, எங்களோட அம்மா தான் வந்துட்டு எங்களை சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு கம்பு வேலை, கொளுத்து வேலை இந்த மாதிரியான வேலைகளுக்கு போய் தான் எங்களை இவ்வளவு பெரிய ஆளாக்குனாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்துட்டு நாங்க இந்த ஒரு இடத்துல இருக்கோம். ஆனா இதை பார்க்கறதுக்கு எங்களுடைய அம்மா இல்லைன்றதையுமே சொல்லி ரொம்பவே அழுதுருந்தாங்க சரணும் தங்கச்சியும் சேர்ந்து. இப்படி ஒரு கருத்தை வந்து நம்மளுடைய சரண் சொன்னதும் நம்மளுடைய பிபி சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, நீ வந்துட்டு சூப்பரா பாடிட்ட, ஆனா ஜெயிச்சது வந்து உங்களுடைய அம்மா தான். அம்மா மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எல்லாருமே வந்துட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான பாடலை தன்னுடைய அம்மாவுக்காக டெடிகேட் பண்ண சரணுக்கு வந்துட்டு இந்த வாரம் கோல்டன் ஷவருமே வந்துட்டு கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய அம்மாவா நினைக்கக்கூடிய தன்னுடைய தங்கைக்கு வந்துட்டு ஒரு அழகான கிஃப்ட்டுமே வந்துட்டு நம்முடைய சரண் கொடுத்திருப்பாரு. தன்னுடைய தங்கச்சிக்கு வந்துட்டு ஒரு கொலுசு தான் வாங்கி அவங்களே வந்துட்டு மாட்டி விட்டுருப்பாங்க. இவங்க மெகா ஆடிஷன்ல வந்துட்டு செலக்ட் ஆன போதே வந்துட்டு நான் அம்மாவா நினைக்கிறது என்னோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குறது போல தன்னுடைய தங்கையிட கால்கள்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க. அந்த ஒரு தருணம் மாதிரிதான் இந்த ஒரு தருணமும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவ்வளவு ஒரு எமோஷனலான ஒரு ப்ரோமோ தான் வந்து வெளியாகி எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த ஒரு ப்ரோமோவுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.